சகோதரிகளே, தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடையிடையற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கும் கூட சில வாசனங்களை பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கொடுத்தது இன்றைக்கு மன்னிப்பு என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு வரி பாடலையும் கூட பாடிக்கொள்வோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் இழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஒரு அற்புதமான தலைப்பு, அதாவது மன்னிப்பு என்ற வார்த்தையின்படி இளையகுமாரனை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 12வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லப்படுகிறது. ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அதாவது பாருங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு தகப்பன். அந்த 2 பிள்ளைகள்ல இளையவன் என்ன பண்றான், எனக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடு, நான் போய் வெளியில நான் தனிமைப்பட்டு நல்லபடியா சந்தோஷமா இருக்கேன், நீ ஆஸ்தியை பூரா நீனே வச்சுக்கிறான்னு சொல்லி தன் தகப்பனிடத்தில் கேட்கிறான். கேட்டது நிமித்தம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தகப்பனானவர் பங்கு பிரிச்சு தன் ஒரு பங்கை தன் இளைய மகனுக்கு கொடுத்து அவனை அனுப்புகிறார். லூக்கா 15:13 சொல்லுகிறது, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நல்லா கவனிங்க, தன் ஆஸ்தியை அழித்து போடத்தக்கதாக என்ன நடக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பாருங்க, எல்லாவற்றையும் அழித்து போடுறான். ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் அழித்து போடுறான். அப்ப என்ன நடக்குது, தன் தகப்பன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்த பிற்பாடு அவன் தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான். எப்படி ஜீவனம் பண்றான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து போட்டு கடைசியில் என்ன நடக்குது? லூக்கா 15:14 சொல்லுது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சகலமும் இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு? தன் தகப்பனோடு கூட இருந்த பொழுது அவனுக்கு எல்லாம் இருந்தது. அதை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து எல்லாவற்றையும் என்ன பண்றான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்றான். அது மாத்திரமல்ல, தன் ஆஸ்தியில எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான். அது மாத்திரமல்ல, 15:14 சொல்லுது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? எல்லாவற்றையும் செலவழிச்ச பிற்பாடு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாகுது. அவன் போய் இருந்த இடத்துல, இளையகுமாரன் போய் இருந்த இடத்துல கொடிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தினால என்ன நடக்குது? இவன் இருந்தது அத்தனையுமே பொருட்கள், ஐஸ்வர்யங்கள், அவன் வைத்திருந்த அனைத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே குறைவுபட தொடங்கியது, முடிஞ்சு. 15:15 சொல்லுது லூக்கா, தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். கடைசியில் என்னாச்சு? எதுக்குமே முடியல, பணம் இல்ல, பொருள் இல்ல, கொண்டு வந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டுட்டான், எல்லாவற்றையும் செலவழிச்சுட்டான். எப்படி பண்ணா? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்? தன் தகப்பனோடு தன் பிள்ளைகளோடு நம்ம குடும்பத்தோடு வாழ்றதுக்கு முடியாம எல்லாரும் என்ன பண்றோம்?
நான் துன்மார்க்கமா நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு வாழ்ந்துக்கிற தெரியும் சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் பங்கு பிரிச்சு வீட்டை ஒரு வழி ஆக்கி என்ன தெரிய அண்ணன் தம்பியா இருந்தா கூட என் பங்கு எனக்கு கொடு, எனக்கு பிரிச்சு கொடு, நான் போய் தனியா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடைசியில துன்மார்க்கனமா ஜீவனம் பண்ணி எல்லா ஆஸ்தி அந்தஸ்தையும் அழிச்சிட்டு கடைசியில நடுத்தருவில் நிற்கிறாங்க. அதனால எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, தன் தகப்பனுடைய போதகத்தை நம்ம கேட்கணும், தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வளரணும், கீழ்ப்படிந்து வாழணும். இவன் இளையகுமாரன் என்ன பண்றான், தகப்பனுக்கு கீழ்ப்படியல, குடும்பத்துக்கு கீழ்ப்படியல, கீழ்ப்படியாமையினால எல்லாவற்றையும் வாங்கிக்கொண்டு இவனா வந்து இவனா வாழ்றான். இவன் வாழ்கிற வாழ்க்கை துன்மார்க்க ஜீவனம், அந்த அப்படியே ஜீவனம் பண்றான். அதனால எல்லாவற்றையும் அழித்து எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் என்ன பண்றான், பன்றி மேய்க்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய சூழ்நிலை மாறுகிறது. எப்படி மாறுது, அவனுடைய சூழ்நிலை மொத்தமும் மாறுது. அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 15-16 சொல்லுது, பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. கடைசியில எல்லாவற்றையும் ஆஸ்தியா அழிச்சு, பணம் பொருள் எல்லாவற்றையும் அழிச்சு பன்றி மேய்க்க போறான். அதாவது பரவாயில்ல, பன்றி திங்கிற தவிட்ட திங்கிறதுக்கு எனக்கு கிடைக்குமா, அதை சாப்பிட்டு நான் வயிறை நிரப்பிக்கலாமான்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதை கூட கொடுக்கறதுக்கு முதலாளிக்கோ இல்ல பன்றிய வைத்திருக்கிற அந்த எஜமானுக்கோ கொடுக்க மனசு இல்லை. ஏன்னா நான் அதையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் நினைக்கிறான். ஆனா இவன் என்ன நினைக்கிறான், பசிக்கு அந்த தவிட்ட கொடுத்தாலாவது சாப்பிட்டு நம்ம உயிரோட இருக்கலாமே, இவ்வளவு வறுமையா இருக்கு, இவ்வளவு பசியா இருக்கு, இவ்வளவு பட்னியா இருக்கு, அப்படி இருக்குமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலங்கி போயிருக்கிறான். ஆனா 15-17 சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 15-17 சொல்றாரு ஆண்டவர், அவனுக்குள்ள என்ன ஆகுது, புத்தி தெளியுது. எப்படி புத்தி தெளியுது பாருங்க. தன் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் என்ன பண்றேன், சாகுறேன். எத்தனையோ பேருக்கு எங்க அப்பா வீட்டுல, என் அண்ணன் வீட்டுல, என் குடும்பத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க, அவங்க ஆஸ்தி அந்தஸ்து இருக்கு, எத்தனையோ வேலையாட்கள் இருக்காங்க, பணிவிடைக்காரர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு எல்லாருக்கும் போஷிக்கக்கூடிய அளவுக்கு பணமும் பொருளும் ஆகாரமும் இருக்கு. என் வீட்டுல நானும் எப்படி இருக்கேன், பன்றியை மேய்த்து கொண்டு இருக்கிறேன். பன்றி திங்கிற அந்த தவிட்ட திங்க நான் பாத்திரன் இல்ல, அதை கூட கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாங்க என் முதலாளி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழணுமான்னு சொல்லிட்டு அவன் நினைத்த பொழுது தன் தகப்பனை குறிச்சு யோசிக்கிறான். நம்ம வீட்டுல எத்தனையோ பேருக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு எங்க அப்பா, ஏன் நான் வந்து இந்த இடத்துல கிடக்கணும்னு சொல்லி தன் புத்தி தெளிந்தவன். தெளிந்த பிற்பாடு லூக்கா 15-18 சொல்றாரு, நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். தன்னை அர்ப்பணிக்கிறான். ஐயோ அப்பா, பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சிட்டேன், உமக்கு முன்பாக என்னுடைய தகப்பனாகிய என் தகப்பன் என்னை பெற்றெடுத்த தகப்பனுக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன். அதனால அவன் சொல்றான் பாருங்க, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன் பாவத்தை உணர்கிறான். ஐயோ, என் குடும்பத்தை விட்டு நான் வந்தது தப்பு, நான் பிரிச்சு கேட்டு என் ஆஸ்தியை வாங்கிட்டு வந்தது தப்பு, அது மாத்திரமல்ல துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணது தப்பு, இவை எல்லாவற்றையும் அழித்து போட்டது தப்பு, நான் பண்ணது அத்தனை பாவத்துக்கும் நான் இப்ப இப்படிப்பட்ட ஒரு வேதனை மத்தியில போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கதறுகிறான் இளையகுமார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை தன் தகப்பனையோ தன் குடும்பத்தையோ விட்டுட்டு, எல்லாரையும் விட்டுட்டு நாம வாழ்ந்துடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி எதுலயோ இழந்து போய் ஐயோ நிக்கிறீங்களா, பயப்படாதீங்க, மீண்டும் யோசிங்க. ஆண்டவரே, ஏசப்பா, என் பாவத்தை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், மீண்டும் எனக்கு ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாரும், என் வாழ்க்கையை மாற்றும்படியாய் ஒரு கட்டளை இடுமாப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் மன்னிக்க தயவுள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்தையும் அவர் மன்னிப்பார்.
ரத்தாம்பரம் போன்ற பாவத்தையும் மன்னிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தகப்பன் மன்னிக்கும்படியா இந்த இடத்துல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, லூக்கா 15:19 சொல்லுது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவனே சொல்றான், அப்பா நான் இனிமே உங்க பிள்ளைன்னு சொல்ல முடியாது, உங்க மயன்னு நான் சொல்ல முடியாது, அதற்குரிய பாத்திரவான் அல்ல. ஏனென்றால் ஆஸ்தியை பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டேன், உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன், தூர தேசத்துக்கு போயிட்டேன், உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுல போயிட்டு துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி எல்லா ஆஸ்தி அந்தஸ்தையும் அழிச்சு போட்டேன். கடைசியில இன்னைக்கு வறுமையில பசி பட்டினியில வாழ்ந்துட்டு வந்துட்டேன். இனிமே நான் உங்களுக்கு பாத்திரவானா, உங்களுக்கு மகனான வாழ முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்றான், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லப்பா, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். என்ன சொல்றான், உங்க கூலிக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க வீட்டுல, அதுல ஒருத்தனா என்னை வச்சுக்கிறீங்க. உங்க மயன் சொல்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் மீறுதல் பண்ணிட்டேன், நான் அக்கிரமம் பண்ணிட்டேன், எல்லாவற்றையும் அழித்து போட்டுட்டேன், என்னை போல ஒரு பாவியான மனுஷன் யாரும் இல்ல. அப்பா இனிமே உங்க பேரை சொல்றதுக்கு நான் பாத்திரன் நல்லன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான் இளையகுமார். தன்னை உணர்கிறான் பாவத்தை. அதன் பின்பு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 15:20 சொல்றாரு, அழகான வார்த்தை, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் யோசிச்சான், எத்தனையோ பேருக்கு என் வீட்டுல ஆகாரம் கொடுக்க முடியும், என் அப்பா கொடுக்கிறாரு, என் அப்பா என்னை மன்னிச்சு ஒரு வேலைக்காரனாவது வைத்துக் கொள்வாரு, ஆகையினால என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் ஓடி வந்து சொல்றான். பாருங்க 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். வந்த உடனே அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் என்ன பண்றான், அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதாங்க தகப்பனுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு என்னன்னா இதுதான். நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யுங்க, எவ்வளவு பெரிய மீறுதலை பண்ணுங்க, தகப்பனே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனாலும் ஆண்டவராகிய தேவன், இந்த தகப்பன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு உதாரணமா இந்த கதையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பா சொல்றாரு, எழுந்து புறப்பட்டு போய் தகப்பனிடத்துல வந்தானா. வந்த உடனே தூரத்துல வரும்போதே அவனுடைய தகப்பன் என்ன பண்ணானா, அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தானா. ஐயோ என் மகனே மனதுருகிட்டாரு. உடனே என் பிள்ளை இப்படியா வரணும், வறுமையில இருக்கானே, பசி பட்னியில கிடந்திருக்கானே, ஆளு ஒல்லியா போயிட்டானே, சாப்பிடாம என் பிள்ளைக்கு ஆகாரம் இல்லாம கிடந்திருக்கானே, பட்டினியா கிடந்திருக்கானே, நான் என்ன பண்றது? என் பிள்ளைய பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது தான் பிள்ளை வறுமையில அடிபட்டு கிடக்கான்னு சொல்லிட்டு போய் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கிட்டு அவனை முத்தம் செய்யறானா தகப்பன். அதன் பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15:2 சொல்லுது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தப்பா, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்னு சொல்லி மறுபடிக்கு அவன் சொல்லுகிறான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே பாருங்க தன் தகப்பன் என்ன பண்றாரு. 15:22 சொல்லுது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரசையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷப்படுவோம் என்றார். அந்த தகப்பன் இவன் செஞ்ச பாவத்தையோ, இவன் செஞ்ச மீறுதலையோ, இவன் ஆஸ்தி அந்தஸ்தை அழிச்சு போட்டதையோ எதையுமே நினைக்கல. மனதுருகினார். முதல்ல நல்லா கவனிங்க, தகப்பன் ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தாரு. மூன்றாவது நல்லா கவனிங்க எப்படி செய்யறாரு பாருங்க. மூன்றாவது காரியம், கொழுத்த கன்று அடிச்சு அவன் புசிப்போன்னு சொல்லி கொழுத்த கன்று அடிச்சு விருந்து வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, உயர்ந்த வஸ்திரமும் முத்திரை மோதிரமாகி அவனுடைய மோதிரத்தையும் போட்டு கால்களுக்கு நல்ல பாதரசையை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படி அவனை ஆசீர்வதிக்கும்படி இவர் எண்ணுகிறார். யாரு? தன் தகப்பன் எண்ணுகிறார். கடைசி அந்த வசனம் சொல்லுது 15:24, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்,
காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை பாவம் செய்து தேவனை விட்டு தூரமா போயிட்டீங்களா? மனம் திரும்புங்க, மீண்டும் ஆண்டவராகிய தேவனிடத்துல வாங்க. இந்த தகப்பனுடைய காரியம் ஆண்டவராகிய இயேசு குமாரனுடைய காரியம் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் அவரை விட்டு விலகி போனோமோ மனம் திரும்பி மீண்டும் திரும்ப வாருங்க. ஆண்டவராகிய இயேசுவை தேடுங்க. ஆண்டவரே, நான் செஞ்சது பாவம் தான், மீறுதல் பண்ணுனேன், அக்கிரமம் பண்ணுனேன், துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணுனேன், உமக்கு விரோதமான காரியத்தை நான் செய்தேன், என்னை மன்னித்தருளும். இயேசுவே, உடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கும் என்று சொன்னீரே. அப்பா, உடைய ரத்தத்தினாலே நீ கழுவி சுத்திகரியும், ஒரு விஷயம் நீ நினைவு கூறும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு பாதத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? ஓடி வந்து மனதுருகுவார், ஓடி வந்து உங்கள் கழுத்தை கட்டி முத்தம் செய்வார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு புது வஸ்திரத்தை கொடுப்பார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், முத்திரை மோதிரமாய் உங்களை மாற்றுவார், சகல ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவர் காத்து நடத்துவார். ஆகையினால இன்று முதல் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். என் அன்பு தெய்வமே, அருமை இரட்சகரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இளைய குமாரன் எத்தனையோ காரியங்களை செய்து தன் தேவனை விட்டு, தகப்பனை விட்டு, வீட்டை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு அவன் ஜீவனம் பண்ணினான் அப்பா. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் அப்பா. ஆனாலும் புத்தி தெளிந்து என் ஆண்டவராகிய இயேசுவிடம் இருந்த பொழுது சகல ஆசீர்வாதமும் எனக்கு இருந்ததே என்று நினைத்து மீண்டும் திரும்ப வந்த பொழுது அவன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான் என்று சொல்லி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திடும்படியாய் இந்த இளையகுமாரனை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொருவரும் அப்பா, ஒருவேளை பாவம் செய்து உம்மை விட்டு தூர போயிருக்கலாம், ஒருவேளை பாவம் செய்து உம்மை விட்டு விலகி போயிருக்கலாம், ஒருவேளை பாவத்தின் மித்தம் உம்மோடு கூட கிட்டி சேராதபடி இருக்கலாம். அவர்களை நினைவு கூர்ந்து இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சகலத்தையும் சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி சுத்திகரியும், எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடும், மீண்டும் அவர்களை எழுப்பி பிரகாசிக்க கிருபை தாரும். வேதம் சொல்கிறது, எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்று சொன்னீங்களப்பா. நீங்க உதித்து அவர்களை எல்லோரையும் பிரகாசிக்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பார்க்கிற யாவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Thank you all of you. God bless you.